அம்மா சின்ன பாவத்தை விடாதீங்க ஐயா, ஐயா ஒரு சின்ன பழக்கம் அதை விட்டு வைக்காதீங்க ஐயா, இன்னைக்கே அதை சங்கரிக்க தேவ சமூகத்துக்கு வாங்க. உன்னுடைய சின்ன கோபம் நீ விட்டு வைக்காத, சின்ன கண்களின் நிச்சயம் விட்டு வைக்காத தம்பி, சின்ன மாம்சத்தின் நிச்சயம் விட்டு வைக்காத. உன் ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறான், கெட்ட வழியில போறான், அவன் கூட இருக்காத, அவனை விட்டு தியாகமாய் விளங்கி வா. இன்னைக்கு நீ செல்போன் அரை மணி நேரம் தானே கேம் விளையாடுறேன்னு, ஒரு நாள் அந்த செல்போன் உன் ஜீவனையே பறிக்கிறதுக்கு ஏதுவா. எப்படி ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்து கொல்ல கொள்ளையா பிள்ளைகளை கொண்டுச்சோ, அது போல உன் ஜீவனையும் பறிக்கும் என்பதை மறந்துடாத. இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் வந்து போச்சு, ஃபுட்டியா. ஃபுட்டின்றதுக்கு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பெருந்தீனிக்காரன். பெருந்தீனி எண்ணெயை விரும்புறவன், சோத்தை விரும்புறவன் என்ன ஆவான்? தரித்திரனாவான்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு அந்த 13 வயதை எட்ட போகிற பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற ஒரு பெரிய சாத்தான் ராட்சதன் பெருந்தீனி. ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வரலையா வீட்டுக்கு? நூடுல்ஸ் வாங்கி வரலையா? சீப்பா கிட்ட பேச மாட்டேன், பொல்லாத ஆவி. சோத்துக்கு அப்பன் கிட்ட பேச மாட்டேன், அம்மா கிட்ட பேச மாட்டேன்னா உனக்குள்ள குடி கொண்டிருக்கிறது பெருந்தீனியின் ஆவி. அது செல்போனை கொடுத்துட்டு சோத்தை ஊட்டினாதான் அந்த புள்ள சோறு தின்னுனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க புள்ளைய செல்போனுக்கு பின்னாடி இருக்கிற மீடியான்ற அரக்கம் கூட நீங்க கிளேவ் பண்ணி ஒட்டி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கல்யாணம் ஆன பிறகு நமக்கு எதுக்கு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஷிப்? உங்க இளவயதின் மனைவிய உங்களுடைய உடன்படிக்கையின் தோழியா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்க கணவனை உங்களுடைய பிராண சிநேகிதனா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை விட்டு இன்னும் நிறைய பேர் மருமக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்பா வீட்டோட கிளீவா இருக்கிறாங்க. நான் எங்க அப்பா வீட்டுல இருந்தப்ப எப்படி இருந்தது தெரியுமா? போய் உங்க அப்பா வீட்டுல உட்காந்து. அதுலயும் கொடுமை என்னன்னா, பேரம் பேத்தி எடுத்த பிறகும் அப்பா வீட்டு புராணம் பேசுற ஆள் இன்னும் நிறைய இருக்கு. நாடி அம்மா கை பக்கத்துக்கு வருமா, போகும் ஐயா உங்க அம்மா படுத்திருக்க கடையில பக்கத்துல குடிய நோடி போயிச்சு பக்கத்துல படுத்துங்க.